வரவும் அவரை தொழுது கொள்ளவும் கர்த்தர் கொடுத்திருக்க நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். நம்ம இந்த மாதத்தில் டிசம்பர் மாதம் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாருக்கும் விடுமுறை அப்படின்னு பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாக விடுமுறையாகவே போயிடுச்சு, அப்படி தானே? இந்த வருஷம் முழுக்க விடுமுறையாகவே பிள்ளைகளுக்கு போய்விட்டது. அதனால் விடுமுறை என்று இந்த மாதத்தை நாம் அதிகமாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாகவே நாம் டிசம்பர் மாதத்தில் விடுமுறை மற்றும் கொண்டாட்டம் பண்டிகை என்ற மனநிலையிலே உலகம் முழுவதும் அப்படித்தான் வழக்கமாக போகிறது. இந்த கடைசி மாதத்தின் ஆரம்பத்தில் முதல் ஓய்வு நாளிலே பிரவேசித்திருக்கிற நாம் வரக்கூடிய ஒரு 3-4 வாரங்கள் வெள்ளிக்கிழமையில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்துமஸ் காய்ச்சல் என்ற தலைப்பில் சில பாடங்களை படிக்க போகிறோம். கிறிஸ்மஸ் ஃபீவர். இந்த பாடங்களை நாம் மிகவும் கருத்தாகவும் கவனமாகவும் படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏனென்று சொன்னால், அட்வென்டிஸ்ட் திருச்சபை என்பது மிகவும் விசேஷமான திருச்சபை, வித்தியாசமான திருச்சபை. எல்லா சபைகளை போல இந்த சபையும் ஒரு சபை அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் கிடையாது. 10ஓட 1, 11, அத்தோட இது 1 அப்படின்னு இந்த சபை அப்படிப்பட்ட சபை கிடையாது. இது விசேஷமான திருச்சபை, மேன்மையான வெளிச்சத்தை பெற்றிருக்கிற திருச்சபை. ஆகவே இந்த மாதத்தில் நம்ம படிக்க போகிற இந்த வெள்ளிக்கிழமை மாலை நேர பாடங்களும் ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனை பாடங்களும் அதோடு சேர்த்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை முதல் வரக்கூடிய சண்டேயிலிருந்து இருபெரும் அசத்தியங்கள் என்ற தலைப்பில் 2 great errors என்ற தலைப்பில் நம்ம 4ஆம் தொடர் கூட்டங்களை விடியல் தியான கூட்டங்களாக தொடங்க போகிறோம். நம்ம அதை படிச்சுட்டு இருக்கிறோம். ஆத்மாவின் அழியா தன்மை என்ற ஒரு பாடம். 2வது சண்டே சேக்ரெட்னஸ், ஞாயிற்றுக்கிழமையின் பரிசுத்தம் என்ற ஒரு பாடம். இப்படி 2 பாடங்கள் முக்கியமான பாடங்கள். ஆத்மா அழியாது என்ற பொய், ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமானது என்ற பொய். இந்த 2 பொய்களின் வழியாக சாத்தான் என்ன செய்வான்னா, இந்த உலகத்தையே அவன் வஞ்சிப்பான். அப்படி வஞ்சித்து தான் வச்சிருக்கிறான். ஆகவே இந்த ஆத்மாவின் அழியாமை குறித்து, ஆத்மாவின் அழியா தன்மை என்ற பொய்யை குறித்து படிச்சிட்டோம். வர்ற சண்டையிலிருந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அதிகாலை 5 மணி கூட்டங்களில், விடியல் தியான கூட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமையின் பரிசுத்தம் குறித்து படிக்க போகிறோம். அது ஒரு 10 நாட்கள் நடக்கும் விடியல் தியான கூட்டங்கள். ஆகவே நம்ம வெள்ளிக்கிழமைகளில் படிக்க போகிற இந்த கிறிஸ்துமஸ் காய்ச்சல் என்ற பாடமும், ஞாயிற்றுக்கிழமையின் பரிசுத்தம் என்று விடியற் காலை கூட்டங்களில் படிக்க போகிற பாடமும் ஒன்றோடு ஒன்று ஏறக்குறைய சம்பந்தப்பட்டிருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பாடங்களை மிகவும் கவனமாகவும் கருத்தாகவும் நாம் படித்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். நாளைக்கு நமக்கு விசேஷ விருந்தினராக பாஸ்டர் ஜான் கிஷ் அவர்கள் வருகிறார்கள். திண்டுக்கல்ல இருந்து பாஸ்டர் ஜான் கிஷ் நாளைக்கு லாக்டவுன் என்ற தலைப்பில் ஒரு விசேஷமான செய்தி அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த கூட்டங்களுக்காக நம் ஜெபத்தோடு ஆயத்தமாகவும், நாளைக்கு மதியம் 3 மணிக்கு வழக்கம் போல் ஆஸ் யூஷுவல் 3 o'clock சாபத் ஆஃப்டர்நூன் ஒரு பைபிள் ஃபோரம், வேதாகம கருத்தரங்கு ஒன்று இருக்கிறது. பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் பால் மற்றும் அடியை நடத்துகிறோம். அந்த கூட்டத்தில் ஹவு டு சூஸ் யுவர் ஹஸ்பண்ட், மணமகனை தெரிந்தெடுப்பது எப்படி என்ற தலைப்பில் நாளைக்கு ஒரு வேதாகம கருத்தரங்கு இருக்கிறது. ஸோ வாலிப பிள்ளைகள் கண்டிப்பாக அது பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் நம்புகின்றேன். இந்த நாளில் நான் பார்க்க போகிற பொதுவான தலைப்பில் ஒரு தொடர் வரிசை பாடங்களில் கிறிஸ்மஸ் காய்ச்சல், கிறிஸ்மஸ் ஃபீவர் என்ற தலைப்பில் இன்னைக்கு பார்க்க போகிற முதல் பாடம் என்னவென்றால், கிறிஸ்துமாஸ் என்றால் என்ன? கிறிஸ்துமாஸ், அது என்ன கிறிஸ்துமாஸ் அப்படின்றாரே அப்படின்னு நினைக்கலாம். கிறிஸ்துமாஸ் என்றால் என்ன? இதுதான் தலைப்பு. ஆங்கிலத்தில் த மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ் என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். இந்த பாடங்களை படிப்பதற்கு ஆண்டோடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு நாம் கூடி வந்திருக்கிறோம். ஜூம்லையும் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். The meaning of Christmas.
இந்துக்களுக்கு தீபாவளி போலவும், இஸ்லாமியருக்கு ரம்ஜான் போலவும், கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் என்பது சர்வதேச பண்டிகையாகிவிட்டது. அது வருவதற்கு 60 நாட்களுக்கு முன்பாகவே, 2 மாசத்துக்கு முன்னாடியே இந்த கிறிஸ்துமஸ் ஃபீவர் வந்துடும். அப்படித்தானே? கிறிஸ்துமஸ் ஃபீவர் கிறிஸ்தவர்களுக்கும் வியாபார உலகத்திற்கும் அந்த ஜுரம் வந்துடும். கிறிஸ்துமஸ் ஜுரம். வீட்டை வெள்ளடிக்க வேண்டும், ஆலயத்தை வெள்ளடிக்க வேண்டும், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும், நல்ல புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போடணும், இன்னும் வான வேடிக்கைகள்லாம் விட வேண்டும் என்று பலவிதமான காரியங்களை உலகம் முழுவதும் நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துமஸ் வருகிறது என்ற சத்தம் நாலா பக்கங்களிலும் நாதஸ்வரம் போல் துணிக்கும். நம்ம கண்களை ஏறெடுத்து பார்த்தாலே தெரியும் கிறிஸ்துமஸ் வரப்போகுது அப்படின்னு. புத்தாடைகள் உடுத்தி, பலகாரங்கள் சுட்டு, அலங்காரங்கள் செய்து, அழகபாரங்கள் அமைத்து. அழகபாரங்கள் அப்படின்னா உன்னத பாட்டில் படிச்சு பாருங்க. அழகபாரம் என்றால் கூந்தல். பெண்களுடைய கூந்தலுக்கு அழகபாரம் அப்படின்னு சாலமன் சொல்லியிருப்பார். அலங்காரங்கள் செய்து, அழகபாரங்கள் அமைத்து, உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கு மட்டும் வாழ்த்து அட்டைகள் அனுப்பி, தடபுடலான உணவு வகைகள் செய்து, 1 மாதத்திற்கு மட்டும் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பது போல காட்டும்படி நட்சத்திரங்கள் தொங்கவிட்டு, கிறிஸ்துமஸ் பரிசுகள் பரிமாறி, கிறிஸ்துமஸ் கீதங்கள், அதாவது வசூல் கீதங்கள் பாடி, பச்சையான மரங்கள், சவுக்கு மரங்கள் நட்டு, கேக்குகள் வெட்டி, விருந்துகள் வைத்து, கிறிஸ்துமஸ் அன்று மட்டுமே குடிப்பேன் என்று கூறி குடிமகன்கள் குடித்து கொண்டாடுவதுதான் கிறிஸ்துமஸா? அப்படிதான் நடக்குது. நான் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் குடிப்பேன் அப்படின்றவங்களா இருக்கிறார். பார்த்திருக்கீங்களா? உலகம் முழுவதும் இந்த பண்டிகையை கொண்டாடும் பொழுது ஓர் உண்மையான அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவ விசுவாசி என்ன செய்ய வேண்டும், நம்ம என்ன செய்யணும் என்பது காலம் காலமாக நம்முடைய திருச்சபையில கேட்கப்பட்டு வரக்கூடிய ஒரு கேள்வி. நிறைய பேர் கொண்டாடக்கூடாதுன்னு வாங்க. சரி, கொஞ்சம் பேர் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பேர் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அதெல்லாம் கொண்டாடலாம், இதில் என்ன தப்பு அப்படின்வாங்க. சில சபைகளில் அதெல்லாம் கேரல்ஸ் எல்லாம் போகலான்னுவாங்க, சிலர் போகக்கூடாது அப்படின்வாங்க. சிலர் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சர்ச்சை திறக்கணும் அப்படின்வாங்க, சிலர் திறக்கக்கூடாது அப்படின்வாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்படி பட்ட சூழ்நிலைகளை நம்முடைய திருச்சபைகளில் நாம் பார்க்க முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே the church is divided over the issue of Christmas. கிறிஸ்மஸ் என்ற இந்த விஷயத்தில் திருச்சபை, நம்முடைய திருச்சபை பிளவுபட்டு தான் இருக்கிறது. ஒரு தீர்க்கமான முடிவு அப்படின்னு கிடையாது. சரிங்களா? சில போதகர்கள் கொண்டாடலாம் சொல்லுவாங்க, சில போதகர் கொண்டாடக்கூடாது அப்படின்வாங்க. சில தலைவர்கள் இதில் என்ன தப்பு இருக்குது, அதெல்லாம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடங்கள்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பள்ளிக்கூடங்கள்லாம் கிறிஸ்மஸ் வேஷம் போட்டு ஆடுவாங்க, கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி. ஆனால் சிலர் அப்படி செய்ய மாட்டாங்க. அன்பானவர்களே, the church is divided over the issue of Christmas. கிறிஸ்மஸ் என்ற விஷயத்தில் திருச்சபை கூறுபட்டு தான் கிடக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு டிவைடட் சிச்சுவேஷன், பிளவுபட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறபடினால் நம்ம என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் படிக்கணும். சரிதானே? இந்த கிறிஸ்மஸ் பற்றி ஒரே நாளில் படித்து முடிச்சிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வேண்டும். வேதாகமத்திலும் சரித்திரத்திலும் இருக்கக்கூடிய விளக்கங்களை, இந்த கிறிஸ்துமஸ் பற்றிய காரியங்களை விளங்கி கொண்டால் நமக்கு நம்முடைய சிந்தையில் தெளிவு உண்டாகும். ஆகவே அந்த நோக்கத்தோடு தான் நாம் இந்த காரியங்களை இன்று முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் படிக்க போகிறோம். முதலாவது, வேதம் கூறும் கிறிஸ்துமஸ் விவரங்கள். வேதாகமத்தில் கிறிஸ்துமஸ் பற்றி இருக்கிற விவரங்கள் என்னென்ன என்று நாம் பார்க்கணும். வேதாகமத்தில் திருத்துவம் என்ற வார்த்தை கிடையாது. திருத்துவம், ரகசிய வருகை, ஈஸ்டர் போன்ற வார்த்தைகள் எப்படி வேதாகமத்தில் இல்லையோ அதே போல கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையும் பைபிளில் கிடையாது. திருத்துவம் என்ற வார்த்தைக்கு பதிலாக தேவத்துவம் என்ற வார்த்தையை நம்ம பைபிளில் பார்க்கலாம். தேவத்துவம், ரோமர் 1:20, கொலோசியர் 2:9 இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, ரோமன்ஸ் 1:20, கொலோசியன்ஸ் 2:9 இந்த வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா, காட் ஹெட்,
காட் ஹெட் என்ற வார்த்தை தேவத்துவம் என்று தமிழில் நம்ம வாசிக்கிறோம். திரித்துவம் என்ற வார்த்தை பைபிளில் கிடையாது. ஆனால் தேவத்துவம், பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரை சுட்டி காட்டுவதற்கு தேவத்துவம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறதை பார்க்கலாம். திருத்துவம் என்ற வார்த்தை இல்லைன்னு உடனே அப்போ பிதாக்குமன் பரிசுத்தா பற்றி இல்லையா, அப்படி அர்த்தம் இல்லை. பிதாக்குமன் பரிசுத்தாவை குறித்து வேதாகமம் பேசுகிறது. அப்போ கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை வேதாகமத்தில் இல்லைதான். அதனால கிறிஸ்து பிறப்பை பற்றி இல்லையா என்றால் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பைபிள் பேசுகிறது. ஆனால் கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையை குறித்து பைபிள் சொல்லவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து நாம் வேதாகமத்தில் படித்தால் only 2 chapters, 2 அதிகாரங்கள் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பேசுகிறது. சரிங்களா? கிறிஸ்துமஸ் குறித்து நான் சொல்லலை. கிறிஸ்துமஸ் குறித்து பைபிள் பேசுகிறது நான் சொல்லவில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவின் பிறப்பு என்றுதான் வேதாகமத்தில் பார்க்க முடியும். மத்தேயு 2 அதிகாரம், லூக்கா 2 அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களிலே கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் வாசிக்க முடியும். மீகா 5 அதிகாரம் 2 வசனம், ஏசாயா 7 அதிகாரம் 14 வசனம், ஏசாயா 9 6 வசனம், என்னாகமம் 24 17 வசனம் என்று சொல்லி சில வசனங்களை நாம் வேதாகமத்தில் படித்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறப்பார் என்று மீகா 5:2 வாசிக்கிறோம். அவர் ஒரு கன்னியினிடத்தில் பிறப்பார் என்று ஏசாயா 7:14 வாசிக்கிறோம். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனத்தில் வாசிக்கிறோம். என்னாகமம் 24 17 வசனத்தில் ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து பழைய ஏற்பாட்டில் சில வசனங்கள் ஆங்காங்கே இருக்கிறது. ஆனால் பைபிளில் டிசம்பர் 25 தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று ஒரு வசனம் கூட எங்கேயுமே கிடையாது. In fact, the date December 25 is not found in the Bible. டிசம்பர் 25 என்ற தேதி பைபிளில் எங்கேயுமே கிடையாது. ஆகவே டிசம்பர் 25 என்ற கிறிஸ்துமஸ் என்ற நாளை கிறிஸ்துவின் பிறந்த நாளாக கொண்டாடக்கூடாது என்று புறக்கணிக்கிற சபைகள் 2 சபைகள் இருக்குங்க. இந்திய வட்டாரத்தில் நான் சொல்லுகிறேன், வெளிநாடுகள் இருக்கலாம். இந்தியாவை பொறுத்த மட்டிலே 2 திருச்சபைகள். ஒன்று சிபிஎம், சிலோன் பெண்டகாஸ்டல் மிஷன். அதை இப்போ டிபிஎம் மாற்றிட்டாங்க. சிலோன்ற வார்த்தையை போட்ட பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு த பெண்டகாஸ்டல் மிஷன் என்று இந்த வெள்ளையும் சொல்லியுமா போட்டுப்பாங்க பார்த்தீங்களா? பெந்தகோஸ்தே சபை சிபிஎம், அந்த சபையும் இன்னொன்று செவன்த் டே சபை. இந்த 2 சபைகள் தான் டிசம்பர் 25 பைபிளில் இல்லை. ஆகவே அந்த நாள் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் என்று கொண்டாடுவது தவறு என்று புறக்கணிக்கிற சபைகள் 2 சபைகள். சரிங்களா? உபதேச அடிப்படையில் இதுதான் உண்மை. ஆனால் நடைமுறைப்படி பார்த்தால் கொஞ்சம் தலையில் இருக்கும் நம்ம மத்தியில். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் முதலாம் வருகையை குறித்து 300 தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்தில் இருந்தாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை குறித்து 300 தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் இருந்தாலும், இப்போ ஒரு சில வசனங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா? சும்மா ஒரு 4-5 வசனம் தான் சொன்னேன். 300 தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது அவருடைய முதலாம் வருகையை பற்றி. ஆனால் ஒரு இடத்துல கூட அவருடைய பிறப்பை கொண்டாடுங்கள் என்ற நேரடி கட்டளை வேதாகமத்தில் எங்குமே இல்லை என்பதை நாம் தெளிவாக சொல்ல முடியும். எவ்வளவுதாங்க பைபிள் டீடைல்ஸ். பைபிளில் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் இவ்வளவுதான். மத்தேயு 2, லூக்கா 2, புதிய ஏற்பாட்டில் 2 அதிகாரங்கள் தான். பழைய ஏற்பாட்டில் நிறைய தீர்க்க தரிசன வசனங்கள்லாம் 300 தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரித்திரம் என்ன சொல்லுகிறது? சர்ச் ஹிஸ்டரி, திருச்சபை வரலாற்றை நாம் கொஞ்சம் திரும்பி பார்த்தால் கிறிஸ்துமஸ் குறித்த ஏராளமான விவரங்கள் சபை சரித்திரத்தில் நம்ம நிறைய பார்க்க முடியும். இந்த கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையை குறித்த, அந்த பண்டிகை குறித்த சுவையான தகவல்கள் சரித்திரத்தில் நிறைய இருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் எங்கிருந்து வந்தது? கிறிஸ்துவும் கேள்விப்பட்டிராத இந்த கிறிஸ்துமஸ்,
கிறிஸ்துவும் கேள்விப்பட்டிராத இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அவர் பிறந்ததிலிருந்து தொடங்கவில்லை. நல்லா கவனிச்சுக்கங்க, அவர் பிறந்த பொழுது யாருமே கிறிஸ்துமஸ் கொண்டாடவில்லை. அவருடைய காலகட்டத்தில் கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையை இயேசு கிறிஸ்துவே கேள்விப்படலை, அவரே கேள்விப்படலை. சில விஷயங்களை நம்ம பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, அவர் பிறப்பிலிருந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் தொடங்கவில்லை. அவர் பிறப்பதற்கு முன்னாடி இருந்தே, விளங்குதா உங்களுக்கு? அவர் பிறக்கிறதுக்கு முன்பு இருந்தே அது இருந்தது. அந்த சரித்திர பின்னணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கப்போம். நான் ஒரு சின்ன புஸ்தகம் ஒன்று எழுதியிருக்கிறேன், கிறிஸ்மஸ் பற்றி ஒரு சின்ன புக்லெட், ஒரு சின்ன புஸ்தகம் ஒன்று இந்த மாதிரி சைஸில், கிறிஸ்மஸ், ஈஸ்டர் அப்படிலாம் எழுதியிருக்கிறேன். அதில் உள்ள பார்த்தீங்கன்னா ஏராளமான சரித்திர தகவல்கள், பைபிள் தகவல்கள் எல்லாம் இதில் உங்களுக்கு இருக்கும். கர்த்தர் சித்தமானால் உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு காப்பி ஒன்று நான் கொடுக்குறேன். ஆக இந்த டிசம்பர் 25 இயேசு பிறக்கவில்லை என்பதை எல்லா வேதாகம அறிஞர்களும் ஏக மனதாக ஒத்துக்கொள்கிறார்கள். வேத அறிஞர்கள் அவருடைய பிறப்புக்கான நிலையான தேதி எங்கேயுமே கிடையாது. நான் நிறைய ஆராய்ச்சி பார்த்துருக்குறேன். மார்ச் மாதம்ன்றாங்க, ஏப்ரல் மாதம்ன்றாங்க, ஜூன் மாதம்ன்றாங்க, செப்டம்பர் மாதம்ன்றாங்க. ஆளுக்கு ஒரு தேதி சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளுக்கு. ஒரு ஃபிக்ஸ் டேட் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு டேட் ஃபிக்ஸ் ஆகி போச்சு, டிசம்பர் 25 ஆகி போச்சு. அதுவும் பைபிளில் உள்ள டேட் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிற டேட்டும் கிடையாது என்பது திட்டவட்டம். அவர் பிறந்தது குளிர்காலமும் அல்ல. பனி கொட்டும் இரவில மெய்ப்பர்கள் மந்தையை வயல்வெளியில் தங்க வைப்பார்களா? லூக்கா 2:8 படிச்சு பார்த்தீங்கன்னா லூக்கா 2:8 சொல்லுது, மெய்ப்பர்கள் என்ன செய்தாங்களாம்? தங்களுடைய மந்தையை அவர்கள் வெளியிலே வைத்திருந்தார்கள், வயல்வெளியிலே வைத்திருந்தார்கள் படிக்கிறோம். குளிர்காலத்தில் போய் வெளியில் வைப்பாங்களா? அவர் பிறந்தது குளிர்காலம் கிடையாது. நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம் பார்த்தீங்களா? காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய். நானும் பாடியிருக்கேன் லூத்தரன் சர்ச்சில் என்னுடைய 17 வயசு வரைக்கும் நல்லா பாடியிருக்கேன், நிறைய பாட்டு தெரியும். அதிகாலையில் பாலனை தேடி, நல்ல அருமையான பாடல்கள், சரிங்களா? ஆனால் இந்த பாடல்கள்லாம் கவனிச்சிங்கன்னா மார்கழி பணியிலன்னு ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, மார்கழி பணியிலே மீட்பர் பிறந்தார் அப்படி ஒரு பாட்டு இருக்கும். மார்கழி பணியிலே இயேசு கிறிஸ்து மார்கழி பணியிலே பிறந்தார். அன்பானவர்களே, இந்த பாடல்கள் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே ஒழிய, ஆனால் உண்மையிலேயே அவர் பிறந்தது குளிர்காலம் அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். இயேசு பிறந்த இரவு பனிப்பொழிவின் இரவு அல்ல என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஆடம் கிளார்க் என்ற ஒரு வேதாகம அறிஞர், வேதாகம விளக்குரையாளர், அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நமது கர்த்தர், ரொம்ப நம்பகமான ஒரு வேத அறிஞர் ஆடம் கிளார்க், அவர் சொல்றாரு, நமது கர்த்தர் டிசம்பர் 25 பிறக்கவில்லை, அப்பொழுது மந்தைகள் வயல்வெளிகளில் இருக்கவும் இல்லை அப்படின்னு தெளிவா சொல்றார். ஆடம் கிளார்க், மேத்யூ ஹென்றி, இவங்கெல்லாம் மிக பிரபலமான வேத அறிஞர்கள். அவங்க சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆகவே அவர் சொல்றாரு, டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறக்கல. அவர் பிறந்த பொழுது குளிர்காலமும் கிடையாது. அப்போ எப்போ குளிர்காலம் பாருங்களேன், பைபிள் ஒரு வசனம் எடுங்களேன், யோவான் 18:18 எடுங்க. ஜான் 18:18, யோவான் 18:18 பாருங்க. யோவான் 18:18 நான் வாசிக்கிறேன். குளிர்காலமானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்புண்டாக்கி நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். எப்போ இது? இந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கைது செய்து அவரை நியாய சங்கத்தில் விசாரிக்கிற சூழ்நிலை. அப்ப இந்த சமயத்தில் யோவான், பேதுரு இவங்களை நைஸா உள்ள போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் நியாய சங்கத்தில். அப்போ பேதுரு என்ன செய்தானா? குளிர்காய்ந்துகிட்டு இருந்தான். எப்போ இயேசு கிறிஸ்து மரித்தார்?
ஏறக்குறைய ஏப்ரல் மாதம், நம்ம கணக்குப்படி ஏறக்குறைய ஏப்ரல் மாதம். அப்போ ஏப்ரல் மாதம் என்ன மாதமா? எப்படிப்பட்ட மாதம்? பைபிள் என்ன சொல்லுது? குளிர்காலம். சரிங்களா? போன வருஷம் மே மாதம் ஆண்டோடைய கிருபையினால ஜெருசலேம் போயிட்டு வந்தேன். மே மாதம் போயிருந்தேன். பயங்கர குளிர். குளிர்னா குளிர், சரியான குளிர். சரிங்களா? எருசலேம் எப்படி இருக்கு? ஏப்ரல் மேல ரொம்ப குளிருது. இப்போ பாருங்களேன், பைபிள் நமக்கு தெளிவாக காட்டுது. யோவான் 18:18 என்ன வாசிக்கிறோம்? குளிர்காலமானபடினாலே. இயேசு கிறிஸ்து பிறந்த டைம் குளிர்காலம் கிடையாது. அவர் சிலுவையில் மரித்த டைம் தான் குளிர்காலம். விளங்குச்சா உங்களுக்கு? பைபிள் அப்படித்தாங்க காட்டுது. யாருமே சரியா படிக்கலையா? பொதுவாக சொல்றேன், மற்ற சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் ஒருத்தரும் கரெக்டாக படிக்கலையா? படிக்கல. நமக்கு ஒரு கொண்டாட்டம் வேணும், நமக்கு ஒரு பண்டிகை வேணும். அப்படிதான் நீங்க என்ன செய்யுது? கிறிஸ்தவ உலகம் போய்கொண்டு இருக்கிறது. இதுல செவன்த் அட்வென்டிஸ்ட்ல சேர்ந்து ஜாலரா அடிச்சிட்டு இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? செய்யலாமா அப்படி என்று சொன்னால் செய்யலாமா? தொடர்ந்து படிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யணும்? படிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், த மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ். த மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்றால் என்ன அர்த்தம்? அந்த அர்த்தத்தை மாத்திரம் தான் இன்னைக்கு உங்களோடு நான் ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? கிறிஸ்மஸ் என்றால் என்ன பொருள்? கிறிஸ்துவின் பிறந்த நாள் என்று பொருளா? நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் அது அர்த்தம் கிடையாது. கிறிஸ்மஸ் என்றால் கிறிஸ்துவின் பிறந்த நாள் அப்படின்னு கிடையவே கிடையாது. டோட்டலி தப்பு. எப்படி என்பதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். கிறிஸ்மஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ரெண்டா பிரிக்கிறாங்க. கிறிஸ்மஸ் என்ற வார்த்தையை கிரைஸ்ட் பிளஸ் மாஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. கிரைஸ்ட் பிளஸ் மாஸ் அப்படின்னா மாசுன்னு என்ன அர்த்தம்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாசுன்னு எங்கே சொல்லுவாங்க? மாசுன்னு எங்கே சொல்லுவாங்க? கேத்தலிக் சர்ச்சில் சொல்லுவாங்க. கேத்தலிக் சர்ச்சில் தான் மாசுன்னு வாங்க. காலையில் ஒரு மாசு, சாயங்காலம் ஒரு மாசு இருக்கும். சரிங்களா? மாசுன்னு என்னது பாருங்களேன். இந்த ரெஃபரன்ஸ் எங்க இருந்து எடுத்திருக்கேன்னா, த வேர்ல்டு புக் என்சைக்ளோபீடியா வால்யூம் 3 பேஜ் 408. இதே இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேத்தலிக் என்சைக்ளோபீடியா, கத்தோலிக்க கலைக்களஞ்சியம், அங்கேயும் இருக்கு. இன்னொரு புக்கு த மாஸ் இன் ஸ்லோ மோஷன், த மாஸ் இன் ஸ்லோ மோஷன் என்ற புத்தகத்திலையும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்கு. இந்த கிறிஸ்து மாஸ் பற்றி இப்போ நான் சொல்ல போறேனே, கிறிஸ்மஸ்னா என்ன அர்த்தம் என்ற விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த விஷயம் த வேர்ல்டு புக் என்சைக்ளோபீடியா, கேத்தலிக் என்சைக்ளோபீடியா, த மாஸ் இன் ஸ்லோ மோஷன் என்று 3 புத்தகங்களில் இந்த தகவல் இருக்கிறது. என்ன அர்த்தம் அப்படின்னா, கிறிஸ்மஸ் என்ற வார்த்தையானது கிறிஸ்டஸ் மாஸ்ஸே என்ற பழமையான ஆங்கில சொற்றொடரிலிருந்து உருவான வார்த்தையாகும். கிறிஸ்டஸ் மாஸ்ஸே என்ன அர்த்தம்? கிரைஸ்ட் பிளஸ் மாஸ். கிறிஸ்மஸ் என்றால் எப்படி பிரிக்கிறாங்க? கிறிஸ்து பிளஸ் மாஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாஸ் என்ற வார்த்தை எங்க இருக்கிற வார்த்தை? உங்களுக்கு சொன்னேன், கத்தோலிக்க சபையிலே பயன்படுத்தக்கூடிய அதிகாரப்பூர்வமான வார்த்தை மாஸ். நற்கருணை அல்லது திருப்பலி அல்லது பூசை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மாசுன்னு அதான அர்த்தம். எந்த கேத்தலிக் சர்ச்சில் போய் கேட்டாலும் சொல்லுவாங்க. நானும் இந்த மாசுக்கெல்லாம் உள்ளே போய் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கேன். நேரெல்லாம் போயிருக்கேன். நிறைய சபைகளுக்கு உள்ளே போயிருக்கேன். ஜெகா விட்னஸ் உள்ளே போயிருக்கேன். பெந்தகோஸ்தே, இந்த ஆர்சி, சிஎஸ்ஏ எல்லா சர்ச்சுக்கும் போயிருக்கேன். போகாத சபையே கிடையாது. ஆகவே இந்த கேத்தலிக் சர்ச்சில் தான் மாஸ் நடக்கும். என்ன சொல்லுவாங்க? அதை கிறிஸ்துவின் பூசை அல்லது திருப்பலி அப்படின்னு சொல்லுவாங்க. பாரம்பரியத்தின்படி பார்த்தால் இந்த கத்தோலிக்க வார்த்தையை, மாஸ் என்ற கத்தோலிக்க வார்த்தையை புராட்டஸ்டன்ட்டுகள், லூத்தரன் சபையார், பேப்டிஸ்ட் சபையார், மெத்தடிஸ்ட் சபையார், பிரெஸ்பிட்டேரியன் சபையார், பெந்தேகோஸ்தே சபையார் என்று எல்லாருமே கடந்த காலங்களில் இந்த மாஸ் என்ற வார்த்தையை புறக்கணித்திருக்கிறார்கள். நாமும் அதை புறக்கணிக்கிறோம். ஏன்? we are also Protestants. Protestants என்ன அர்த்தம்? Protestants அப்படின்னா பைபிளுக்கு விரோதமான காரியங்களை எதிர்க்கிறவர்கள்.
பைபிளுக்கு விரோதமான காரியங்களை எதிர்க்கிறவர்கள், கண்டனம் செய்கிறவர்கள், கண்டன கிறிஸ்தவர்கள், புரட்சி கிறிஸ்தவர்கள், எதிர்க்கும் கிறிஸ்தவர்கள், இவங்களுக்கு பேர் தாங்க, அல்லது சீர்திருத்த கிறிஸ்தவர்கள், இவங்களுக்கு பேர் தான் புராட்டஸ்டன்ட்ஸ். ஆகவே கிறிஸ்தவத்தில் 2 பிரிவு இருக்கிறது. ஒன்று கத்தோலிக்கம், இன்னொன்று புராட்டஸ்டன்ட் சபையார் அப்படின்னு. உண்மையில ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கத்தோலிக் சபைன்றது கிறிஸ்தவ சபையே கிடையாது. பேருக்கு தான் கிறிஸ்தவ சபைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், கொண்டாட்டங்கள், அதில் இருக்கிற பாரம்பரியங்கள், உபதேசங்கள், அதில் இருக்கக்கூடிய நடைமுறை காரியங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா we cannot say it is a Christian church. அது ஒரு கிறிஸ்தவ சபை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனாலும் உலகத்தில் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒன்று கத்தோலிக்கம், இன்னொன்று சீர்திருத்த கிறிஸ்தவம், அப்படி 2ஆக பிரிக்கிறாங்க. கேத்தலிக் சர்ச், புராட்டஸ்டன்ட் சர்ச் என்று 2 பெரிய பிரிவுகள். கத்தோலிக்க சபை தங்களை தாய் சபை அப்படின்னு சொல்றாங்க. புராட்டஸ்டன்ட் சபைகள் அந்த தாய் சபையிலிருந்து பிரிந்து வந்தவர்கள். பைபிள் படி நடக்க வேண்டும், பைபிள் படி போதிக்க வேண்டும் என்று வாழக்கூடியவர்கள் தான் புராட்டஸ்டன்ட் சபையார். அன்பானவர்களே, அப்போ அப்படி பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த காலங்களில் அப்படித்தான் ஹிஸ்டரி சொல்லுது. கடந்த காலங்களில் இந்த புராட்டஸ்டன்ட் சபைகள் எல்லாமே மாஸ் என்ற வார்த்தையை அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். சரிங்களா? இப்போ பாருங்களேன், கிரைஸ்ட் பிளஸ் மாஸ் அல்லது மாஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் பூசை அல்லது திருப்பலி. கிறிஸ்மஸ்னு இதாங்க அர்த்தம். சரிங்களா? கிறிஸ்மஸ் அது கிறிஸ்துவின் பூசைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம் கிடையாது? கிறிஸ்துவின் பிறந்த நாள்னு கிடையாது. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து நான் பார்த்தோம் என்று சொன்னால், அடுத்த ஸ்லைடு பாருங்க. ஓகே, இதுக்கு முந்தின ஸ்லைட் போங்களேன். டிசம்பர் 25 என்னன்னு சொல்றாங்க? கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பிப்ரவரி 2 இதெல்லாம் கேத்தலிக் சர்ச்சில் பிப்ரவரி 2 என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2 கேண்டில் மஸ். கிறிஸ்மஸ் மட்டும் தானே கேள்விப்பட்டிருக்கோம், இன்னொன்று கேள்விப்படுங்க இன்றைக்கு. முந்தின ஸ்லைட் போகணும். ஓகே, பிப்ரவரி 2 கேண்டில் மஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. கேண்டில் மஸ். சரிங்களா? கிறிஸ்மஸ் என்னது? டு ஹானர் தி பர்த் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் பிறப்பை கனப்படுத்தும்படி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்றாங்க கத்தோலிக் சபை. பிப்ரவரி 2 கேண்டில் மஸ் டு ஹானர் தி பியூரிஃபிகேஷன் ஆஃப் மேரி, மரியாளின் சுத்திகரிப்பு. அவள் கர்ப்பமுற்றாள். ஸோ அந்த சுத்திகரிப்பை கனப்படுத்தும்படி கேண்டில் மஸ் பிப்ரவரி 2. இது ஒரு கத்தோலிக்க பண்டிகை. இன்னொன்று பாருங்க, நவம்பர் 1 ஹேலோமஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹேலோமஸ்னா தெரியாது. நமக்கு என்ன சொன்னா தெரியும்? கல்லர் திருநாள் அப்படின்னா தெரியும். கல்லர் திருநாள் நவம்பர் 1, நவம்பர் 2, அதாவது ஆல் செயின்ஸ் டே, ஆல் சோல்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. சகல பரிசுத்தவான்களின் தினம், சகல ஆத்துமாக்களின் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நவம்பர் 1 இதுக்கு என்ன பேரு? ஹேலோமஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹேலோட் பி தை நேம் சொல்றேன் பார்த்தீங்களா? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்போ ஹேலோ அப்படின்னா பரிசுத்தம், அதாவது பரிசுத்தவான்கள், செத்து போன நபர்களை, பரிசுத்தவான்கள், செத்து போன பரிசுத்தவான்களை வணங்கக்கூடிய ஒரு நாள். அன்னைக்கு ஒரு மாஸ் நடக்கும். சரிங்களா? அதாங்க ஹேலோமஸ். பார்த்தீங்களா? கிறிஸ்மஸ், கேண்டில் மஸ், ஹேலோமஸ். இது செவன்த் வேண்டிய மஸ்ஸா? சொல்லுங்க. செவன்த் சபைக்கும் மீதமான திருச்சபை என்று சொல்லி வேதாகமத்தை பின்பற்றக்கூடிய திருச்சபையார் இந்த கிறிஸ்மஸ் இந்த சொல்லக்கூடிய ஒரு கத்தோலிக்க பின்னணி கொண்ட ஒரு பாரம்பரிய பண்டிகையை கொண்டாடலாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். 100க்கு 100 உண்மை, அதுல சந்தேகமே கிடையாது. We strongly believe that Christ was born as a man. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக பிறந்தார் என்பது உண்மை, சந்தேகமே கிடையாது. ஆனால் டிசம்பர் 25 பிறந்தாரு என்று சொல்வதை வேதாகமம் ஆதரிக்கவில்லை. இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் குறித்து ஆரிகன் என்ற ஒரு எழுத்தாளர் என்ன சொல்றார் அப்படின்னா, கிறிஸ்துவின் பிறந்த நாளின் போது மாபெரும் விருந்து அல்லது பண்டிகை கொண்டாடியதாக ஒருவரும் வேத வாக்கியங்கள் குறிப்பிட்டு வைக்கவில்லை. பைபிள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கிடையாது. சரிங்களா? ஒரு விருந்து கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிறந்த அன்னைக்கு.
சரிங்களா, பின்னாடி வரும். அப்போ என்ன ஆகி போச்சு, இந்த கிறிஸ்துமஸ் இன்னைக்கு உலகம் பூரம் பரவி ஒரு பெரிய கொண்டாட்டமாக, ஒரு பெரிய பண்டிகையாகவே மாறிவிட்டது. ஆனால் கிறிஸ்துமஸ் என்றால் என்ன அர்த்தம் கிடையாது, கிறிஸ்துவின் பிறந்த நாள் கிடையாது. இதில் அதிர்ச்சியூட்டுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கானவர்கள் உலகத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க மெரி கிறிஸ்மஸ் மெரி கிறிஸ்மஸ் அப்படின்றாங்க. சரிதானே? மெரி கிறிஸ்மஸ் மெரி கிறிஸ்மஸ் என்ன அர்த்தம்? மெரி கிறிஸ்மஸ்னா மெரி கிறிஸ்மஸ்னா என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு ஒரிஜினல்லேருந்தே வாசித்துறேனே, இங்கிலீஷ்லேயே வாசித்துறேன். சரிங்களா? மெரி கிறிஸ்மஸ்னா என்ன அர்த்தம்? The word mass is strictly a Catholic word, and thus so is Christ Mass. The word mass in religious usage means a death sacrifice. பாருங்களேன், இந்த மாஸ் என்ற வார்த்தை கண்டிப்பாக ஒரு கத்தோலிக்க வார்த்தை அப்படின்ட்டு சொல்றாரு. கிறிஸ்மஸ் அப்படின்னா கிரைஸ்ட் மாஸ். என்ன அர்த்தமா? The word mass in religious usage means a death sacrifice. மாஸ்னா என்ன அர்த்தமா? மரண பலி அப்படின்னு அர்த்தம். மரண பலி, டெத் சாக்ரிஃபைஸ். தொடர்ந்து வாசிக்கிறேனே. The mass is the death sacrifice and the host is the victim. This is official Roman Catholic doctrine, and Christmas is a word invented by the Catholic Church. கிறிஸ்மஸ் என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சது யாரா? கத்தோலிக்க சபை. கத்தோலிக்க சபை கண்டுபிடிச்சிச்சு. The impact of this fact is horrifying and shocking. இந்த கிறிஸ்மஸ் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை படித்தோம்னா அந்த அர்த்தம் பயங்கரமாக இருக்குமா, அதிர்ச்சி ஊட்டுகிற அர்த்தம். என்ன அர்த்தம்? For when the millions of people are saying Merry Christmas, they are literally saying Merry Death of Christ. Consider what you are saying when you say Merry Christmas. In essence, the Mass is the ceremonial slaying of Jesus Christ over and over again, followed by the eating of his flesh and the drinking of his blood. என்ன சொல்றார் அப்படின்னா, கிறிஸ்மஸ் என்றால் கிறிஸ்துவின் பிறப்புன்னு அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தமா? மாஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமா? கிறிஸ்துவின் இறப்புன்னு அர்த்தம். ஆக்சுவலாக அதான் மீனிங். புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்து பிறப்புன்னு அர்த்தம் கிடையாது. கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன அர்த்தமா? கிறிஸ்துவின் இறப்புன்னு அர்த்தம். வழங்குது உங்களுக்கு. என்னக்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரித்திரம் அப்படித்தாங்க சொல்லுது. கத்தோலிக்க சபை என்ன பண்ணிருச்சு? அப்படியே மூடி மறைச்சிருச்சு. இந்த முழு பூசணிக்காய் சோத்தில் மறைப்பாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மறைக்கிற சபை தான் கத்தோலிக்க சபை. அங்கிருந்து வந்த கொண்டாட்டம் தான் இந்த கிறிஸ்மஸ். இது புராட்டஸ்டன்ட்டுகள் பின்பற்றலாமா? நீங்களே யோசித்து பாருங்க. நான் சொன்னது நான் தமிழில் வாசிக்கிறேன். இதில் அதிர்ச்சி ஊட்டுகிற பயங்கரமான விஷயம் என்னவெனில், லட்சக்கணக்கானவர்கள் மெரி கிறிஸ்மஸ் என்று வாழ்த்தி கொள்ளும் போது அது கிறிஸ்துவின் மரணத்தை மகிழ்ந்து கொண்டாடு, கிறிஸ்துவின் மரணத்தை மகிழ்ந்து கொண்டாடு என்றே அர்த்தப்படுகிறது என்பதை அறியாதவர்களாகவே இருக்கின்றனர். இப்படி அறியாமல் சொல்லிட்டு இருக்கிறோம் மெரி கிறிஸ்மஸ் மெரி கிறிஸ்மஸ். இப்ப கேள்வி, மெரி கிறிஸ்மஸ் சொல்லலாமா? சொல்லலாமா? என்கிட்ட நிறைவேற்றி சொல்லுவாங்க, நான் வாயை திறக்க மாட்டேன். அன்பானவர்கள், அவசியம் இல்லை. ஏன்னா இதுதான் அர்த்தம். அது கத்தோலிக்க சபை சாட்சி. கத்தோலிக்க சபையில் அனுதினமும் காலை மாலையில் நடக்கிற திருப்பலியில் அந்த மாஸ், அந்த பூசையில இயேசு கிறிஸ்து, இங்கிலீஷில் வாசி தமிழில் சொல்றேன், இயேசு கிறிஸ்து சடங்காச்சாரமாக மீண்டும் மீண்டும் பலியிடப்படுகிறார். திராட்சை ரசத்தில் தோய்த்து தரப்படும் வட்டமான வெள்ளை அப்பம் அப்படியே இயேசுவின் சரீரம் இரத்தமாகவே மாறிவிடுகிறது. நமக்கு திருவிருந்து மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னா கத்தோலிக்க சபையில் டெய்லி நடக்கும். காலையில் நடக்கும், சாயங்காலம் நடக்கும். தினம் 2 நேரம் மாஸ் நடக்கும், அதாவது திருவிருந்து நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அப்பம் வெள்ளையாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும், சூரியன் மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த வார்த்தை கவனிங்க, சூரியன் மாதிரி இருக்கும், வெள்ளையாக இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க? திராட்சை ரசத்தில் அப்படி தொட்டு தோய்த்து தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்படி அந்த குருவானவர், அந்த பிரீஸ்ட் என்ன செய்வார்? இப்படி சபையாரெலாம் உட்காந்துருப்பாங்க. அவர் அந்த பக்கம் இப்படி திரும்பி வர்றார். இப்படி திரும்பி என்ன செய்வாராம்? அந்த அப்பத்தை வச்சு ஜோம் பண்ணுவார். இந்த அப்பத்தை வச்சு ப்ரே பண்ணுவார். ஆக்சுவலாக என்ன ப்ரே பண்ணுவார்னு படிச்சிங்கன்னா சரித்திரம் சொல்லுது,
இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்துக்குள்ள வரணும்னு பிரேயர் பண்ணுவாராம். இயேசு கிறிஸ்து எதுக்குள்ள வரணும்? அந்த அப்பத்துக்குள்ள வரணும். அப்போ அந்த பிரீஸ்ட் பிரேயர் பண்ணும் பொழுது உண்மையிலே அந்த அப்பம் என்னவா மாறிடுதான்? அப்பமோ அந்த ரசத்தில் தோய்த்த அந்த அப்பம் என்னவா மாறிடுது? இட் லிட்டரலி பிகம்ஸ் த ஃப்ளஷ் அண்ட் பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். உண்மையிலேயே அந்த அப்பம், ரசத்தில் தோய்க்கப்பட்ட அப்பம் அப்படியே இயேசுவின் சரீரமாக ரத்தமாக மாறிடுதான். சரிங்களா? அப்போ அந்த மாசில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அர்த்தம் அதான் சொல்லுது, திராட்சை ரசத்தில் தோய்த்து தரப்படும் வட்டமான வெள்ளை அப்பம் அப்படியே இயேசுவின் சரீரம் ரத்தமாகவே மாறி விடுகிறது. அப்படியா? நம்ம திருவிழா அப்படியே சொல்றோம். அப்படி சொல்றதுல என்ன சொல்றோம்? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளமான இந்த அப்பத்தையும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமான இந்த ரசத்தையும், எம்ப்ளம்ஸ், அப்படிதான் நம்ம சொல்றோம். எம்ப்ளம்ஸ் அப்படிதான் பைபிள் சொல்லுது. எம்ப்ளம்ஸ். அது உண்மையிலே இயேசுவின் அப்பமோ இயேசுவின் சரீரமோ கிடையாது. திருவிந்தில் யாராவது ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே இந்த 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 சரீரம், இந்த அப்பம் உம்முடைய சரீரமாய் மாறட்டும், இங்க இருக்கிற இந்த திராட்சை ரசம் ரத்தத்தை நாங்கள் பருகிறோம் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றோம். அப்படி கிடையாது. ஆனா கத்தோலிக்க மாஸ்னுடைய அர்த்தம் அதுதான். சரிங்களா? இதுதான் கத்தோலிக்க கிறிஸ்துமஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அப்ப கிறிஸ்துமஸ்னா என்ன அர்த்தம்? கிரைஸ்ட் மாஸ், கிறிஸ்து மாஸ். இந்த கிறிஸ்து மாஸ் தான் கிறிஸ்து மஸ்ன்னு ஆயிடுச்சு. என்ன அர்த்தம் கிறிஸ்துமஸ் அப்படின்னா? கிறிஸ்துவின் பிறப்புன்னு அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் இறப்புன்னு அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ், சரித்திரத்தில் இருக்கக்கூடிய உண்மைகள் அப்படின்னு ரொம்ப தெளிவாக நமக்கு. இதை எங்கே படிக்கலாம்னா கத்தோலிக்க என்சைக்ளோபீடியாலேயே படிக்கலாம். கத்தோலிக்க சபையின் கலைக்களஞ்சியத்திலேயே அப்படித்தான் இருக்கு. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை புராட்டஸ்டன்ட்கள் என்ன செய்யணும்? புறக்கணிக்க வேண்டும் என்பதிலே சந்தேகம் இல்லை. பைபிளில் அடுத்த ஒரு கேள்விக்கு வரும். பைபிளில் யார் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடி இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் பைபிளில் பிறந்தநாள் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா, பார்வோன், ஏரோது. வெரி குட். பழைய ஏற்பாட்டில் பார்வோன், சரிங்களா? புதிய ஏற்பாட்டில் ஏரோது. 2 பேர் தாங்க பிறந்தநாள் கொண்டாடி இருக்காங்க, வேற யாருமே கிடையாது. நீங்க 3வது ஒருத்தர் இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு நான் 10,000 ரூபாய் தர்றேன். இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு பைபிள் இருக்கு, பிறந்ததை கொண்டாடினாங்கன்னு எங்கேயுமே கிடையாது. பைபிளில் நீங்க படிச்சீங்கன்னா ஆதியாகமத்தில் 40ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நீங்க சொன்ன அந்த பார்வோன் பிறந்த நாளை குறித்து ஆதியாகமத்தில் 40ஆவது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன சொல்லுது பாருங்க. 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளாய் இருந்தது. ஜென்ம நாள் பிறந்த நாள். என்ன ஜென்மம் அப்படின்னு, ஜென்மனா பிறப்பு. பார்வோனுடைய ஜென்ம நாள். அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரருடைய தலைவன் தலையையும் சுயம்பாகிகளுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பைபிள் சொல்லுது பார்வோன் பிறந்த நாள் கொண்டாடினான். அப்புறம் புதிய ஏற்பாட்டில் ஏரோது, மார்க் 6:21 படிக்கிறோம். மார்க் 6:21 வாசிக்கிறோம். பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால், ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ பிறந்த நாளில் ஹாப்பி பர்த்டே கேட்க விட்டது யாரு? 2 பேர். ஒன்று பார்வோன், இன்னொருத்தன் ஏரோது. இந்த 2 பேரும் நல்லவர்களா? 2 பேரும் நல்லவர்களா? 2 பேரும் கொலகாரனுங்க. சரிதானே? 2 பேருமே கொலகாரனுங்க. அப்போ பைபிளில் பிறந்தநாளை கொண்டாடினது யாரு? கொலகாரனு தான் பிறந்தநாளை கொண்டாடி இருக்கானுங்க. சரிங்களா? ஓகே. அப்போ நம்ம பிறந்தநாள் கொண்டாட வேணும்னு சொல்லலை, அர்த்தமுள்ள விதத்தில். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, திருமணத்தை பற்றி பேசும் பொழுது பிறந்த நாளில் மற்றவங்களுக்கு செய்யணும், கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது செய்யணும். நாமளே சமைச்சு சாப்பிட்டுட்டு அது சரியல்ல. அன்பானவர்களே, இன்ஃபேக்ட் பைபிளில் பார்த்தீங்கன்னா பிறந்த நாளை சபித்தவர்கள் பைபிளில் 2 பேர் இருக்காங்க. பிறந்த நாளை சபித்தவர்கள் 2 பேர், யோபு, எரேமியா. வெரி குட், அழகா சொல்லிட்டீங்க.
ஒன்று யோபு, இன்னொருத்தர் எரேமியா. இந்த 2 பேர் பாருங்களேன், பெரிய பக்திமான்கள் 2 பேரும், கடவுளுக்கு பயந்தவங்க. யோபு 3ஆம் அதிகாரம், எரேமியா 20ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. நான் வசனம் போடலை. யோபு 3ஆம் அதிகாரம், எரேமியா 20ஆம் அதிகாரம், 2 அதிகாரம் படிச்சு பாருங்க. இந்த 2 பேருமே சொல்லுவாங்க, யோபு எரேமியா, நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. ஒரு ஆண் பிள்ளை பிறந்தான் என்று சொன்ன நபர் சபிக்கப்படுவானாக. அப்படித்தான் இருக்கும். ஆக இந்த யோபு எரேமியாலாம் நிறைய பாடுகள் ஆண்டவருக்காக பட்டவங்க. தங்கள் பிறந்த நாளை அவங்க பெருசா நினைக்கல. சரிங்களா அன்பான தேவப்பிள்ளைகளே? அப்போ என்ன படிக்கிறோம்னு சொன்னால், பைபிளில் இருக்கிற பிறந்த நாள் தகவல்கள் இவ்வளோதாங்க, இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அன்பான தேவ ஜனங்களே, கிறிஸ்து பிறந்த அன்றைய தினமோ பின்பு அவர் வாழ்ந்த ஆண்டுகளில் என்றைய தினமாவது அவர் ஜென்ம நாள் என்று கொண்டாடப்பட்டதாக பைபிள் கூறுகிறதா? அன்று இயேசு கிறிஸ்து 33 வருஷம் உலகத்தில் இருந்தார். யாருக்கு போய் சாக்லேட் கொடுத்தாரா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு? இல்லை. அப்போஸ்தலர்கள் யாராவது அப்படி ஒரு நாளை கொண்டாடினார்களா? இல்லையே. அப்ப கேள்வி, எப்படிங்க இந்த கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவ சபைக்குள்ள வந்துச்சு? புரியுதா உங்களுக்கு? எப்படி உள்ள வந்துச்சு? ஃப்ரண்ட் டோர்ல வந்துச்சா, பேக் டோர்ல வந்துச்சா, அல்லது சைட் டோர்ல வந்துச்சா? அன்பான தேவப்பிள்ளைகளே, இது வரலாறு. பிறந்த நாளை கொண்டாடினவர்கள் 2 கொடிய பாவிகள், பிறந்த நாளை சபித்தவர்கள் 2 பெரிய நீதிமான்கள் அப்படின்னு சொல்லி பைபிளில் பார்த்தோம். அந்த வரிசையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிறந்த நாளை குறித்து கிறிஸ்துவானவர் மிக பெரிய அளவில் அவர் ஒன்றுமே சொல்லல். ஆனால் வேதாகமத்தை போதிக்கக்கூடிய நம்முடைய திருச்சபையில் இந்த கிறிஸ்துமஸ் காய்ச்சல் அதிகமாகவே இருக்கிறத, 104 டிகிரிக்கு மேலே இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? ரொம்ப அதிகமாக அடிக்கும், நம்ம சபையில் அடிக்கும். சில மூப்பர்கள் தீவிரமாக கொண்டாடுவாங்க. சில மூப்பர்கள் ஒரு நாள் ஒரு திருச்சபையில் இருக்கும் பொழுது, இங்கே வர்றதுக்கு முன்னாடி சென்னை பக்கம் இருக்கும் பொழுது இந்த புத்தகத்தை அடித்தேன். இது வந்து ஆக்சுவலாக 3ஆவது பதிப்பு, ஏற்கனவே 2 பதிப்பு அடிச்சிருக்கேன், இது 3ஆவது பதிப்பு. அப்போது இந்த புத்தகத்தை, இதுக்கு முந்தின பதிப்பு, இது 3ஆவது பதிப்பு, 2ஆவது பதிப்பு அடித்து இதை வெளியிட்டோம். அப்போ அந்த சபையில் வெளியிடும் பொழுது அந்த சபை மூப்பர் என்கிட்ட கேட்குறாரு, நம்ம சபை மூப்பர், ஒரு 7th சர்ச் மூப்பர் என்கிட்ட கேட்குறாரு, பாஸ்டர் எப்படி கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா, சாதகமா பாதகமா எப்படி எழுதிருக்கிறீங்க பாஸ்டர் அப்படின்றாரு மூப்பர். ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி தானே? இவங்கெல்லாம் மூப்பராக இருந்தா. சாதகமா பாதகமா பாஸ்டர், கொண்டாடலாம்னு சொல்லியிருக்கீங்களா கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், அவர் ஒரு பெரிய அதிகாரி, யாராக இருந்தால் நமக்கு என்ன. அப்படி சொன்னேன், சத்தியத்தை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரே கிறிஸ்மஸ் கேண்டில் தான், அதுதான் மரம் தான், இப்படிலாம் தொங்கும், பயங்கரமாக தொங்கும். அப்படி வீடு செவந்தரை வீடு மாதிரி இருக்காது, பயங்கரமாக இருக்கும். அவர் ஒரு மூப்பர். அன்பான தேவப்பிள்ளைகளே, என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு சத்திய வேதாகமத்தை வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மீதமான திருச்சபையார் மற்ற சபைகளுடைய பழக்க வழக்கங்களை நம்ம காப்பி அடித்து நம்ம பின்பற்றணும்னு நினைக்கிறோம். எத்தனை வீட்டில் ஸ்டார் கட்டி விட்டுருக்கீங்க எனக்கு தெரியல, வந்து பார்த்தா தான் தெரியும். அதை பற்றி தனியாக ஒரு நாள் படிக்க போகிறோம், தனியாக ஒரு நாள் ஸ்டார் பற்றி ஒரு நாள் எடுப்பேன். இந்த மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை படிப்பேன். அன்பான தேவ ஜனங்களே, அவன் என்ன செய்கிறான் அதுதான் நானும் செய்வேன். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஏன் எதுக்கு இதை செய்யலாமா இது சரியா அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. அவன் செய்கிறான் நான் செய்கிறேன், அப்படி தானே? அப்படி அல்ல. அன்பான தேவ பிள்ளைகளே, பைபிள் ஒரு வசனம் ஆரம்பத்தில் படித்தாங்க, லூக்கா 2:11 படித்தோம். இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு ஒரு டேட் இருக்குது அப்படின்னா அந்த லூக்கா 2:11 தான். என்ன டேட்டு? அதில் என்ன டேட் இருக்குது பாருங்கள், என்ன டேட் இருக்குது நீங்கள் சொல்லுங்களேன். லூக்கா 2:11 எடுத்து என்ன டேட் இருக்குன்னு சொல்லுங்கள். அதில் என்ன டேட் இருக்குது? இயேசு கிறிஸ்து பிறந்த தேதி என்ன தேதி இருக்குது? என்ன தேதி இருக்குது 2:11? ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும். என்ன வார்த்தை இருக்குது? இன்று அப்படின்னு இருக்கும். இன்று
கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் இன்று. இன்னைக்கு படித்தாலும் இன்று தான், நாளைக்கு படித்தாலும் இன்று தான், நேற்று படித்தாலும் இன்று தான், அடுத்த வருஷம் படித்தாலும் இன்று தான். இன்று புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று. அப்படிதான் பைபிள் சொல்ல ஒரே டேட்டு தாங்க, இன்று. அப்ப எப்படி வந்துச்சு இந்த டிசம்பர் 25 அப்படின்னா, சரித்திரம் சொல்லுது டிசம்பர் 25 என்ற டேட்டை நம்ம வருகிற நாட்களில் படிப்போம். சும்மா ஒரே ரெஃபரன்ஸ் மாத்திரம் சொல்லிடுறேன். இன் AD 360 Constantine, not the Bible, named December 25 as Jesus' birthday. கிபி 360 வருஷத்துல வேதாகமம் அல்ல, கொன்ஸ்டாந்து ராயன் என்ற ரோம சக்கரவர்த்தி, கான்ஸ்டன்டைன், ரோமன் கிறிஸ்டியன் எம்பரர், the first Roman Christian emperor, முதல் ரோம கிறிஸ்தவ சக்கரவர்த்தி கான்ஸ்டன்டைன். அவர் தான் என்ன பண்ணாராம், டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் என்று அவர் அறிவித்தார். அவன் பண்ண வேலை தாங்க. புரியுதா உங்களுக்கு? ஓய்வு நாளை சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை மாற்றினதும் அந்த ஐயா தான். சரிங்களா? மார்ச் 7 கிபி 321 அதை செஞ்சார். ஓய்வு நாளை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாற்றி, இது நம்ம ரொம்ப அப்படி துடுக்க வேகமாக சொல்கிறோம்ல, அப்போ இதையும் சொல்ல வேண்டியதானே? அதனால தான் மாற்றினார். அந்த ரோம சக்கரவர்த்தி மாற்றினது தான் கிபி 360 டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் அப்படின்னு அவர் கொண்டாந்தார். இந்த பொய் பாருங்க உலகமெல்லாம் பரவிருச்சு. சரிதானே? இந்த பொய் உலகம் பூரா பரவிருச்சு. ஓய்வு நாள் பரவிச்சா உலகம் பூரா? இல்லையே. அப்போ நம்ம நாட்டமெல்லாம் எதில் தான் இருக்கு? கொண்டாட்டத்தில் தான் இருக்கு. சரிங்களா? கொண்டாட்டத்தில் தான் இருக்கு. அதான் டிசம்பர் 1 சொன்னேன். டிசம்பர் வந்த உடனே எல்லாம் கொண்டாட்டம் இப்படி இறங்கிறாதீங்க. நம்ம கொண்டாட்டம்னா எது? ஓய்வு நாள் தாங்க. வருஷத்துல 52 ஓய்வு நாட்கள். ஓய்வு நாள் தான் நம்ம கொண்டாட்டம். நம்ம நினைச்சுக்கோம் டிசம்பர் 25 ஜனவரி 1 இதான் நம்ம கொண்டாட்டம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது. இந்த ஜனவரி 1 கூட பிப்ளிக்கல் கிடையாது. இந்த ஜனவரி 1 கூட அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. கத்தோலிக்க சித்தமான ஒரு நாள் படிப்போம். ஜனவரி 1க்கு கூட ஒரு கத்தோலிக்க வரலாறு இருக்கு. எப்படி அவன் ஜனவரி 1 கொண்டு வந்தான் நியூ இயர் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. எல்லாத்துக்குமே சரித்திரத்தில் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், இந்த கணக்கு வழக்கு, அந்த தகவல்கள் ரொம்ப தெளிவாக இருக்கு. அன்பானவர்களே, அப்போ என்ன சொல்ல அப்படின்னா, அட்வென்டிஸ்ட் பிள்ளைகள், வேதாகமத்தை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள், பியூர் ப்ராட்டஸ்டன்ட்ஸ், சுத்தமான ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே சொல்ல போனால் இந்த உலகத்தில் செவன்த் டே கிறிஸ்தவர்கள் தான். பெற்றிருக்கிற சத்தியத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், வாழ்க்கையை நான் சொல்லலை. சரிங்களா? நம்மகிட்ட இருக்கிற வாழ்க்கையில் நான் சொல்லலை, அதை அப்புறம் தூக்கி தனியாக வைங்க. நாம் பெற்றிருக்கிற சத்தியத்தின் அடிப்படையில், நமக்கு இருக்கக்கூடிய உபதேசங்களின் அடிப்படையில், நாம் பெற்றிருக்கிற வேதாகம கொள்கைகளின் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், இன்னைக்கு பியூர் ப்ராட்டஸ்டன்ஸாக இருக்க வேண்டியது செவன்த் டே சபை மட்டும்தான். சரிங்களா? ஏன் அப்படின்னா, இன்னைக்கு கத்தோலிக்க சபையில் இருந்து வந்த எல்லா கலப்படங்களையும் இன்னைக்கு மற்ற சபைகள் பின்பற்றுகின்றன. இந்த கலப்படங்களை நாம் பின்பற்றலாமா என்று சொன்னால் நாம் பின்பற்றக்கூடாது. சரிங்களா? டிசம்பர் 25 வச்சு நாம் கொண்டாடி கொள்வதை காட்டிலும் இதை பிறருக்கு பயனுள்ளதாக நாம் மாற்ற வேண்டும், மற்றவங்களுக்கு. சரிங்களா? எப்படி அப்படின்னு வர நாட்களில் படிப்போம். ஆகவே என்ன படிக்கிறோம்னு சொன்னா, கிறிஸ்துமஸ் என்ற அர்த்தம் என்ன? கிறிஸ்துவின் சொல்லுங்க இறப்பு, the death of Christ. Christmas means, it doesn't mean the birth of Christ, it means the death of Christ. கிறிஸ்துவின் இறப்புன்னு அர்த்தம். கிறிஸ்துவின் இறப்பு, Christ plus mass. mass அப்படின்னு என்னது? the death sacrifice. இயேசு கிறிஸ்துவை காலையிலும் சாயங்காலமும் தினம் கொலை செய்யக்கூடிய, சரிங்களா? அதான் அர்த்தம். தினமும் அவரை மறிக்க வைக்கக்கூடிய, அவர் தினம் இதில் அவர் ரத்தமும் அவருடைய சதையும், இந்த அப்பம் அவருடைய ரத்தமும் சதையுமாக மாறுகிறது. திருப்பலி, இயேசு கிறிஸ்து தினம் பலியிடப்படுகிறார். அதாங்க மாஸ். அதான் மாஸ். இது கத்தோலிக்க மக்களுக்கே தெரியாது.
கத்தோலிக்க மக்களுக்கே தெரியாது, அங்கே இருக்கிற குருமார்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் பாருங்கள், கத்தோலிக்க சபையில் விசுவாசிகள் எதை படிக்க விட மாட்டேங்கிறாங்க, பைபிள் படிக்க விட மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? அப்போது இந்த மாஸ் என்பதன் அர்த்தமே வித்தியாசமானது. அது கிறிஸ்துவோடு சேர்ந்து அந்த மாஸ் கிறிஸ்துவோடு சேர்ந்து என்ன ஆகிப்போச்சு, கிறிஸ்துமஸ்ன்னு ஆகிப்போச்சு. பெரியமான தேவ பிள்ளைகளை, ஆகவே இந்த உண்மையை மனதில் உணர்ந்து கொள்ளும். இன்றைக்கி படித்தது த மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ். கத்திரிசு அடுத்த வாரம் தி ஆரிஜின் ஆஃப் கிறிஸ்மஸ், கிறிஸ்துமஸின் தோற்றம் எப்படி இது சபைக்குள்ளே புகுந்துச்சு என்பதை நம்ம அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் படிப்போம். ஆகவே வேதாகமத்தில் சொல்லப்பட்டதை பின்பற்றுவோம், சொல்லப்படாததை தவிர்ப்போம். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் சத்தியம், சொல்லப்படாததெல்லாம் பாரம்பரியம். சரிங்களா? சொல்லப்பட்டதெல்லாம் சத்தியம், ட்ரூத். சொல்லப்படாததெல்லாம் பாரம்பரியம், ட்ரெடிஷன். வாட் டு யூ வாண்ட், ட்ரூத் ஆர் ட்ரெடிஷன்? சத்தியமா பாரம்பரியமா? கிறிஸ்மஸ் சத்தியம் கிடையாது, பாரம்பரியம். பாரம்பரியமா சத்தியமா? கிறிஸ்துவா கிறிஸ்துமஸா? கிறிஸ்து முக்கியமா கிறிஸ்மஸ் முக்கியமா? கிறிஸ்து தான் முக்கியம். ஆகவே கிறிஸ்துவை பற்றி கொள்வோம். திருச்சபையின் பாரம்பரியங்களை, கத்தோலிக்க சபையிலிருந்து வந்த பாரம்பரியங்களை களைந்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்க நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம இந்த ஆராதனை நிறைவு செய்யும்படி 200